பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற போட்டியாளர்களோட குடும்பத்தினர்கள் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறதான் காட்டுறாங்க. இதுல விசித்ரா கிட்ட பூர்ணிமாவோட அம்மா மன்னிப்புலாம் கேக்குறாங்க. என் மக உங்களோட மனசை காயப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மன்னிப்பு கேக்குறாங்க. அந்த நேரம் பூர்ணிமா ரொம்பவே ஷாக்காரா. அதே மாதிரி அர்ச்சனாவை வாத்தங்கம் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்னப்பா அர்ச்சனாவை இப்படி கட்டி பிடிக்கிறாங்க, அப்ப அர்ச்சனா தான் முதல் இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா மறுபடியும் ஷாக் ஆறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவோட அம்மா விசித்ரா கிட்ட நீங்க தான் ரொம்ப பாவம், இவங்க மத்தியில மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ராவுக்கு ஆதரவா பேசுறாங்க. பக்கத்துல இருந்து மாயா என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மணியோட அம்மா என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ரவினாவும் மணியும் பண்ற வேலைகளை கொஞ்சம் சிம்பாலிக்கா பேசுறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா அம்மாவை பொறுத்தளவுல மாயா 1 1 2 தான் அப்படிங்கிற பாட்டை பாடு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பாட வச்சு எல்லாருமே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இப்படி ஃபன் மூமெண்ட் காட்டியிருக்காங்க அப்படினே சொல்லலாம். ஆனா லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா மாதிரியே பூர்ணிமாவோட அம்மாவும் உருட்டிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே பொறாம அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதான். இவங்க டாஸ்க்குக்காக தான் எல்லாமே பண்றாங்களாம். எல்லாமே ஃபன் தானா. என்னமா வெக்கமே இல்லையாமா? உங்களோட குடும்பத்துல உங்களை தவிர மீதி எல்லாருமே பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியும் நாங்க பார்த்திருந்தோம். லூசுக்கு அப்படிங்கிறது நார்மல்ங்கிறீங்க, மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்குள்ள பெரிய நட்பு இருக்குங்கிறீங்க. அது நட்பா காதலா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் புரியல. அவ எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்றா எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றீங்க. இன்னைக்கும் பூர்ணிமாவோட அம்மா இவளெல்லாம் நாங்க தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம், அவ என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க தண்ணி தெளிச்சு விட்டதுனாலதாமா உங்களோட மக இவ்வளவு கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ எவ்வளவு பெரிய கேவலமான வேலை வேணாலும் பார்க்கட்டும், அதெல்லாம் தப்பு கிடையாது. அது அவளோட விருப்பம், அவளோட குணம், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா இன்னொருத்தனோட வாழ்க்கையில விளையாடுறதுக்கு உங்க மகளுக்கு எந்த அருகதையுமே இல்ல. கேவலமான பொய்ய சொல்லி ஒருத்த மேல பழிய போட்டு வெளியே அனுப்பியிருக்கா. எதுக்குமா இவ்வளவு கேவலமா விளையாடுற அப்படிங்கிற வார்த்தைகள் எந்த இடத்துலயும் வரல. எல்லாமே ஃபன்னுக்காக பண்றாங்களாம். அதாவது பூர்ணிமா என்ன சொல்லுவாளோ அதே மாதிரியே பூர்ணிமாவோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணுச்சு அப்படின்னா பெத்தவங்க கண்டிக்கணும். இதுக்கு முன்னாடி 4வது சீசன்ல சிவானியோட அம்மா என்ன பண்ணாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். 3வது சீசன்ல லாஸ்லியாவோட அம்மா என்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்கள பொறுத்தளவுல அந்த அளவு பெரிய தவறு எதுவுமே பண்ணல. இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸா எப்படி கண்டிக்கணும் அப்படிங்கறத ஷோனி கூட பார்க்காம, கேமரா இருக்குன்னு கூட பார்க்காம அவங்களோட கடமையை கரெக்டா பண்ணாங்க. ஆனா பூர்ணிமா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தாலே தெரியும். அவங்களோட குடும்பத்தை பொறுத்தளவுல ஏமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கமா, எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. அதனாலதான் பூர்ணிமா இவ்வளவு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மட்டும் தெளிவா தெரியுது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் உருட்ட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல பூர்ணிமா அம்மாவோட உருட்டுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.